Hi guys, welcome back to my channel Slam and Strike. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஸ்மாக் டவுன் ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஷோல மெயின் ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கோவாவை தனியை மரமா விட்ட MFTs ஒரு புது NXT ஸ்டார் டெபியூ பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவும் ஓபாஃபமியும் கொடுத்த சர்ப்ரைஸ் என்ட்ரி, கோடி ரோட்ஸ் அண்ட் குந்தர் அண்ட் சாமி சேனுக்கு இடையில நடந்த வாக்குவாதம். ஸோ இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வூ தட் ட்ரிக் அப்படிங்கிற மாதிரி க்ரௌடெல்லாம் வைப் பண்ண நம்ம ட்ரிக் வில்லியம்ஸ் சென்டராரு. ஸோ ட்ரிக் வில்லியம்ஸ் சென்டர் ஆகிட்டு அவர் எடுத்தோடனே ஒரு போன வாரம் நான் ஸ்மாக் டவுன் மிஸ் பண்ணிட்டேன், நான் எப்போவுமே மிஸ்ஸே பண்ண மாட்டேன், மிஸ் பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்ன காரணம்னா நான் போன வாரம் ஜமைக்காவில் இருந்தேன், அங்கே லாஷ் லெஜெண்டுன்னு WWE டிவா இருக்காங்க, அவங்களும் இருந்தாங்க. ஸோ இங்கே 2 பேருக்கு நடுவில் கல்யாணம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரோட ரிங்கை காமிச்சு அவர் அதை அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகிருக்கு போல். ஸோ அது அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ரிக்கி சைன்ஸ் வெளியில் வர்றாரு. ரிக்கி சைன்ஸ் வெளியில் வந்துட்டு அவர் பங்குக்கு அவர் வாய் விடுறாரு, நீ கல்யாணம் பண்ணது தப்பு அப்படி இப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு கிண்டல் அடிச்சுட்டு வாய் விட்டுட்டு இருந்தார். அவர் சொல்கிறாரு, நீ என்னை ஓவர்லுக் பண்ணுற, நான் உன்னை ஜெயிச்சு நான் தான் புது யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன் ஆக போகிறேன் நைட் ஆஃப் சாம்பியனில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பார்த்தா லிட்லி ஆடி பேச லிட்லி ஆடியை ஒரு குத்திடுறாரு. குத்திட்டு அப்படியே இறங்கி பயந்து ஓடிடுறாரு. இவர் லிட்லி ஆடியை ட்ரிக் வில்லியம்ஸ் திரும்பி பார்க்கும்போது திருப்பி ஓடி ட்ரிக் வில்லியம்ஸே ஒரு குத்திட்டு ஓடி போயிடுறாரு. கடுப்பான ட்ரிக் வில்லியம்ஸ், நான் உன்னை நைட் ஆஃப் சாம்பியன்ஸில் வச்சு செய்யறேன்டா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு பொறுத்து பார்க்கணும். அது முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா அலெக்சா பிஸ் அண்ட் டிஃபனி ஸ்டாட்டன் வர்சஸ் பிஃபேப் அண்ட் மீச்சின் மேட்ச் நடக்குது. ஸோ அந்த மேட்ச்சு பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. கடைசியில் நம்ம ஜெட் கார்கில் இங்கேருந்தா இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க. அப்படியே நம்ம பிஃபேப் அவங்க ஃபினிஷரை போட்டு பின் போட்டுடுறாங்க டிஃபனி ஸ்டாட்டனுக்கு. ஸோ எல்லோரும் சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம செல்சி கிரீன் காப்பாற்றுறாங்க. ஸோ அப்படியே 3 பேர் டாலாக நிற்கிறாங்க. கடுப்பான ஜெட் கார்கில் பேக் ஸ்டேஜில் நிக்கால்டிஸ் கிட்ட சண்டை போட்டு எனக்கு செல்சி கிரீன் கூட மேட்ச் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த மேட்சை ரெடி பண்ணுறாங்க லேட்டர் இந்த நைட்டுக்கு. அது முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ் ஒரு செக்மெண்ட்டில் சோலோ சிக்கோவாவும் MFTஸும் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேலட்டோங்காவும் பேசுகிறாங்க, இந்த மாதிரி நீ ரொம்ப பிளட் லைனுக்குள்ளே மூழ்கிட்ட, நீ எதுக்கு ரோமன் ரெயின்ஸ் கிட்ட சும்மா கண்டுக்காமல் போகிற, எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நீ பிளட் லைன் கூட போ, நாங்கள் இன்னமே உங்க கூட இருக்க மாட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா MFTஸ் நீ தனி மரமாக இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் விட்டுட்டு போயிட்டாங்க. போக சோலசிக்கோ கத்துறாரு, நீங்கள் என்ன விட்டு போக முடியாது, ஏன் இப்படி போகிறீங்க, நான் தான் உங்களை கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க கண்டுக்காமல் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இது சோலோசிக்கோவை பிளட் லைன் கூட ஜாயின் பண்ணுவாரா என்னங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ எல்லாருமே அப்படியே அவர் விட்டு போனோம். இப்போ தனி மரமாக நின்றுட்டுருக்காரு. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா ரே ஃபீனிக்ஸ் வர்சஸ் நேத்தன் ஃப்ரேசர் மேட்ச் நடக்குது AAA க்ரூசர் வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு. மேட்ச் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. 2 பேரும் மாசாக பறந்து அடிச்சுக்கிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ரே ஃபீனிக்ஸ் அவரோட ஃபினிஷரை போட்டு ரீட்டைன் பண்ணிடுறாரு. அது முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா LA நைட் சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. என்ட்ரி கொடுத்துட்டு போன வாரம் எனக்கு சோலோசிக்கோ ஹெல்ப் பண்ணா, நான் அவர்கிட்ட அதில் பதிலை வாங்கணும்னு சொல்லிட்டு அவர் கெத்தாக என்ட்ரானோடனே எல்லா க்ரௌடும் வைப் பண்ணுறாங்க LA நைட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் மைக் எடுத்துகிட்டு பேசுகிறாரு, இந்த மாதிரி சோலோசிக்கோவா நான் எதிரே பார்க்கல, நீ போன வாரம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவேங்கிற மாதிரி, நீ வெளியில் வா இதை எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சோலோசிக்கோவா வெளியில் வராரு. வெளியில் அவர் சொல்கிறாரு, நான் ஏற்கனவே MFTs என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் பிளட் லைன் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அதனால தான் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு LA நைட் சொல்கிறாரு, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை, நீ சொல்லுவே, ஆனால் கடைசியில் நீ ரோமன் ரெயின்ஸ் கூட போய் ஒட்டிக்குவ, அப்படி தான் ஜிம்மி யூஸும் ஜெய் யூஸும் சொன்னாங்க, அப்படியே பிளட் லைன் கூட போய் ஒட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு சோலோசிக்கோ சொல்கிறாரு, உண்மையான ரீசன் எனக்கு பிளட் லைன் சுத்தமாக பிடிக்காது, உனக்கும் பிளட் லைன் சுத்தமாக பிடிக்காது, அதனால தான் நான் உன்னை ஹெல்ப் பண்ணேன், எனிமி ஆஃப் தி எனிமி ஃப்ரெண்டுங்கிற மாதிரி நான் உன்னை ஃப்ரெண்டாக பார்க்குறேன், நீ ஒன்னாலையும் பிளட் லைன் தனியாக இது பண்ண முடியாது, என்னாலையும் பிளட் லைனை தனியாக தோக்கடிக்க முடியாது, நம்ம 2 பேரும் சேர்ந்து தோக்கடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆஃபர் பண்ணுறாரு. ஆனால் LA நைட்டு அதெல்லாம் வேண்டாப்பா, நீ உன் வெளியில் போய் என் வெளியில் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ரிஜெக்ட் பண்ணிட்டு போகிறாரு. சோலோசிக்கோ ஒரு மாதிரி நிற்கிறாரு, தனி மரமாக நடுவரிங்கில் நின்றுட்டுருக்காரு. ஸோ இந்த ஸ்டோரி லைன் கொஞ்சம் நல்லா போகுது, எங்கே போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கணும். ஒன்று சோலோசிக்கோ பிளட் லைன் ஜாயின் பண்ணுவார், இல்லைன்னா LA நைட்டு கூட சேர்ந்து பண்ணணும். அது எப்படி ஸ்டோரி லைன் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கணும்.
அது முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா பேஜ் வர்சஸ் ஜேசி ஜேம்ஸ் மேட்ச் நடக்குது. ஸோ அந்த மேட்ச் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. கடைசியில் வந்து நம்ம பேஜ் வந்து மடக்கி பின் போட்டு ஜெயிச்சிடுறாங்க. ஸோ பேஜ் வின் ஆயிடுறாங்க அவங்க ஹோம் டவுன் லண்டனில். ஸோ அது முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா டான் ஹவுசன் என்டர் ஆகிட்டு மிஸ் எப்போவுமே பண்ணுற மாதிரி மிஸ் டிவி வெல்கம் டு டான் ஹவுசன் டிவி அப்படிங்கிற மாதிரி மிஸ்ஸை கிண்டல் அடிச்சுட்டு இருந்தார். ஸோ மிஸ்ஸும் கிட் வில்சனும் நின்று இருந்தாங்க. பார்த்தா பின்னாடியிலேருந்து நம்ம ஜேடி மெக்டானாவும் மிஸ்டீரியோ வராங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நிக்கால்டிஸ் வெளியில் வந்துட்டு ஜேடி மெக்டானா மிஸ்டீரியோ வர்சஸ் டான் ஹவுசனும் மேட் கார்டோனாவும் மேட்ச் நடத்துகிறாங்க. ஸோ மேட்ச் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. எப்பவும் போல் டான் ஹவுசன் மேட்ச்னாவே அந்த பைரோ ஒன்று அவர் கேர்ஸ்டுன்னு சொல்லுவார், அந்த மாதிரி வெடிக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணி நம்ம டான் ஹவுசன் வந்து அவரோட ஃபினிஷரை போட்டு ஜெயிச்சிட்றாரு. ஸோ டான் ஹவுசன் அண்ட் மேட் கார்டோனா ஜெயிச்சிட்றாங்க. ஸோ அது முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஜூலியா வர்சஸ் கியானா ஜேம்ஸ் மேட்ச் நடக்குது. ஸோ 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு இப்போ கடைசியில் எனிமியாகி மேட்ச் ஆடுறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலியா எப்பவும் போல் அவங்களோட ஃபினிஷரை போட்டு ஜெயிச்சிட்றாங்க. ஆனால் அதில் ஹைலைட்டு நம்ம பிளேக் மன்ரோ NXT சூப்பர் ஸ்டாரு டிவா அவங்க டெபியூ பண்ணுறாங்க. டெபியூ பண்ணிட்டு நம்ம ஜூலியாவை அடித்து துவச்சி போட்டுடுறாங்க. ஸோ ரொம்ப நாளாக வந்து அந்த இது ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க, கிளாமரஸ் இது டெபியூ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டுருந்தாங்க. இன்றைக்கி டெபியூ பண்ணிட்டாங்க பிளேக் மன்ரோ. ஸோ அது முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கில் வர்சஸ் செல்சி கிரீன் மேட்ச் நடக்குது. மேட்ச் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ ஜேட் கார்கில் வந்து அவங்க ஃபினிஷர் ஜேடோட போட்டு ஜெயிச்சிட்றாங்க. ஸோ டிஃபனி ஸ்டாட்டன் கூட மேட்ச் ஆட போகிறாங்க நைட் ஆஃப் சாம்பியன்ஸில். யார் ஜெயிப்பாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ அது முடிச்சோடனே நம்ம மெயின் event நடக்குது. கோடி ரோட்ஸ் வெளியில் வராரு. கோடி ரோட்ஸ் வெளியில் வந்துட்டு வாட் யூ வாண்ட் டு டாக் அபவுட் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நம்ம சாமி சேன் என்டர் ஆகிட்டு போன வாரம் நடந்ததை பற்றி சும்மா ஓட்டிக்கிட்டு இருக்காரு. நான் நல்லவன், நான் தான் கரெக்டாக ரெஃப்ரி பண்ணேன், ஏதோ நான் பண்ணனால நீ ஜெயிச்சிட்ட, நான் மட்டும் அந்த கவுண்டை பண்ணாமல் இருந்திருந்தானே நீ தோத்துருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கடுப்பான கோடி ரோட்ஸ் வந்து அப்படியே சொல்கிற கெவின் ஓவன்ஸ்னு ஒருத்தர் இருந்தானே, அவனாவது வந்து முன்னாடி குத்துவான், உன்ன மாதிரி பின்னாடி குத்த மாட்டான், நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு இவர் நம்ம சாமிசேன் கடுப்பாகி கெவின் ஓவன்ஸ் பேரை மட்டும் இழுக்காத அப்படிங்கிற மாதிரி கடுப்பாராரு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம குந்தர் வெளியில் வர்றாரு. குந்தர் வெளியில் வந்துட்டு அவரும் சொல்கிறாரு, நீ உன்னால தான் எனக்கு சாம்பியன்ஷிப் போச்சு சாமிசேன், நீ வந்து கெவின் ஓவன்ஸாவது சாம்பியனாக இருந்தான், நீ வந்து சாம்பியன் இது வரைக்கும் ஆனது கிடையாது, இதுக்கு மேலே ஆகவும் மாட்டேன், நீ WWE சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு சாமி சேன் வந்து சொல்கிறாரு, என்னால் தான் நீ இப்போ சாம்பியனாக இருக்க கோடி ரோட்ஸ், ஆனால் என்னால் தான் வந்து நைட் ஆஃப் சாம்பியனில் நீ சாம்பியன் இல்லாமல் இருக்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பார்த்தா நம்ம ஜே உசோ வெளியில் வர்றாரு. ஸோ ஜே உசோ வெளியில் வந்துட்டு அவர் சும்மா சீனை போட்டுருக்காரு, நான் கிங் ஆஃப் தி ரிங் ஜெயிச்சேன்னா நான் தான் அடுத்த சாம்பியன் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பார்த்தா எதிர்பார்க்காத விதமாக ஓபாஃபெமி என்ட்ராரு. ஓபாஃபெமி மாசா என்ட்ராரு. நம்ம க்ரௌடெல்லாம் வைப் பண்ணி அவரை வர வைக்கிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஓபாஃபெமி வந்து அங்கே ரிங்கில் முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. 3 பேர் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் வந்து குந்தருக்கு ஒரு கிராஸ் ரோட்ஸை போட்டு டாலாக நிற்கிறாரு. ஸோ அப்படியே ஓபாஃபெமி அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. நம்ம கோடி ரோட்ஸ் வந்து அவர் டைட்டில் தூக்கி காமிக்கிறாரு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும், ஓபாஃபெமி கிங் ஆஃப் தி ரிங் ஜெயிச்சாருன்னா கோடி ரோட்ஸ்க்கு எதிராக ஆடுவாரா இல்லை ரோமன் ரெயின்ஸ்க்கு எதிராக ஆடுவாராங்கிற மாதிரி பார்க்கணும். அதுவும் இல்லாமல் பிராக் லெஸ்னர் வேறு ஒரு பின்னாடி மிருகமாக ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் எங்கே போகணுங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சம்மர் ஸ்லாமில் எல்லாம் தெரிஞ்சு போயிடும். ஸோ இதுதான் கைஸ் இன்னைக்கு ஷோவில் நடந்துச்சு. நீங்கள் உங்கள் நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபுல்லாக கீழே விடுங்க. கிங் ஆஃப் தி ரிங் யார் ஜெயிப்பா, குவீன் ஆஃப் தி ரிங் யார் ஜெயிப்பா, இந்த ஷோ பிடிச்சிருந்துச்சா என்னங்கிறது எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் விடுங்க. ஸோ நான் அன்டில் தென் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.